மகாராஷ்டிர மாநிலத்தில் 6 முறை துணை முதலமைச்சராகவும் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த இந்த மாநிலத்தின் மூத்த அரசியல் தலைவர் அஜித் பவார் இன்று காலை மும்பையிலிருந்து பாராமதிக்கு செல்லும் சிறிய ரக விமானத்தில் சென்றபோது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் பாராமதி விமான நிலைய ஓடுபாதையில் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானதில் அந்த விமானத்தில் இருந்த 5 பேரும் உயிரிழந்திருப்பதாக விமான போக்குவரத்து துறையின் இயக்குநரகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெரிவிக்கிறது. அஜித் பவாருடன் அவருடன் ஒரு PSO, ஒரு உதவியாளர், அவரோடு ஒரு பாதுகாவலர், ஒரு உதவியாளர், இது தவிர விமானத்தின் ஒரு பைலட் உள்ளிட்ட அந்த விமான குழுவை சேர்ந்த 2 என மொத்தம் 4 பேர் உடன் சென்றிருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாக DGCA என்று அழைக்கக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நம்மோடு மகாராஷ்டிர மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினரான கேப்டன் தமிழ்ச்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் அஜித் பவாரின் அரசியல் பயணம் மற்றும் இந்த விபத்து குறித்து கேட்டறியலாம். தமிழ்ச்செல்வன் சார், வணக்கம் சார். வணக்கம். 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 இந்த துயரமான சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? அஜித் பவார் குறித்த அவருடைய வாழ்க்கை பயணம் மற்றும் நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாம் சார். இந்த துயரமான ரொம்ப யாருமே நம்ப முடியாத அளவுல திடீர்னு இந்த செய்தி ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மட்டும் கிடையாது, மற்ற இடத்துக்கும் உதவக்கூடிய ஒரு பெரிய நல்ல மனிதர், நல்ல அரசியல்வாதி, நல்ல மகாராஷ்டிரா வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு அரசியல்வாதியை மகாராஷ்டிரா இழந்திருக்கிறது. நாங்களும் இழந்திருக்கிறோம். என்னுடைய தொகுதியா இருந்தாலும் சரி, எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, நிதியமைச்சர் என்ற முறையிலும் துணை முதல்வர் என்ற முறையிலும் மிகவும் அனைத்து துறைகளையும் நன்றாக செயல்படுத்தி கொண்டு சென்று கொண்டிருந்த திரு துணை முதல்வர், நிதியமைச்சர் அவர்களை இழந்திருக்கிறோம் மகாராஷ்டிரால. அஜித் பவார் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அந்த கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சிறிய ரக இந்த விமானத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அவர் மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக அந்த ஒரு 6-7 முறை அந்த MLA-வாக துணை முதலமைச்சராக பணிபுரிந்திருக்கிறார். அவருடைய முக்கியமான அந்த அரசியல் ரீதியான அந்த பணிகள் மற்றும் இந்த மகாராஷ்டிரா மாநில வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய மறக்க முடியாத சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளாமா சார்? ஒரு நல்ல செயல்படக்கூடிய ஒரு மிகவும் தேர்ச்சியான, மிகவும் தொடர்ந்து இந்த மகாராஷ்டிரா அரசியலில் பங்கு வகிக்கக்கூடிய பழமையான அரசியல்வாதி, திறமையான அரசியல்வாதி. திறமை இருந்ததுனாலதான் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னிவாசர் அவர்கள் தொடர்ந்து இவரை துணை முதல்வரா சேர்த்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த திறமை இல்லைனாக்கா துணை முதல்வர் ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. துணை முதல்வர் மட்டும் இல்லாம அவர் நிதி அமைச்சர் பதவியை நல்லா செயல்பட்டு அந்த நிதியை எப்படி எல்லா துறைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் பங்கு, அவருடைய சேவை மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மக்கள், அதே மாதிரி அரசியல் இருக்க எல்லாராலும் இங்க அவர் பேரு அஜித் தாதா அப்படின்னு சொல்லுவாங்க. தாதானா தமிழ்நாட்டுல குண்டான்னு சொல்லுவாங்க. அது குண்டாஸ் கிடையாது. அஜித் தாதானாக அண்ணன். தாதானா உண்மையான அர்த்தம் அண்ணன், பெரிய அண்ணனுக்கு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு தான் அஜித் தாதா பவார்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் பேர் சொல்லாம தாதான்னு தான் சொல்லுவோம் அவரை. ரொம்ப எல்லாராலும் மதிக்கக்கூடிய ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. அவருடைய அரசியல் பயணம் மகாராஷ்டிரால யாராலையும் மறக்க முடியாது. ரொம்ப பழமையானது, ரொம்ப திறமையான அரசியல்வாதி. நீங்க சட்டமன்றத்துல, மகாராஷ்டிரா மாநில சட்டமன்றத்துல அவரோடு இணைந்து நீங்களும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்கீங்க. அந்த சட்டமன்றத்தில் அவர் அந்த எதிர்கட்சியினரை மற்றும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆளும் கட்சியினரை மற்றும் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். இந்த பேரவை நினைவுகளை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. பேரவையில நான் தொடர்ந்து 3 முறை இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் 15 வருஷம், 13 வருஷமா இருக்கேன். அந்த 13 வருஷமா அவரை ரொம்ப எளிமையான முறையில் செக்ரட்டரியேட் 8:15 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. எல்லா பொதுமக்களையும் பாக்குறது, அவர் கட்சியில இல்லாம மற்ற கட்சிக்காரங்களையும் பாக்குறது, எல்லாருக்கும் உதவி பண்றது, இப்படி ஒரு பக்குவமான அரசியல்வாதி, நல்ல
பெருந்தன்மையோடு மக்களை மதிச்சு நல்ல சோசியல் ஒர்க்கு பண்றதுல அவர் மாதிரி நான் ஒரு நல்ல ஆளை பார்த்தது கிடையாது அரசியல்வாதி. சட்டமன்றத்தில் இந்த தொகுதி அவர் பாராமதி தொகுதியிலேயே ஒரு தொடர்ச்சியா ஒரு 7 முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த தொகுதியில தொடர்ச்சியாகவே அவர் இந்த வெற்றி பெறுவதற்கான அந்த மக்கள் பணிகள் மற்றும் இந்த தொகுதிக்கான பணிகள்ல அவர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்ன பணிகளை மேற்கொண்டார், என்னென்ன பிரச்சனைகளை அவர் வந்து மக்கள் முன் அந்த தொகுதி மக்களின் பிரச்சனையை எடுத்து வைத்தார். பொதுவாக அந்த கரும்பு விவசாயிகளின் பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக, சர்க்கரை ஆலை பிரச்சனை தொடர்பாகவும் அவர் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு நினைவில் இருந்த அந்த பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகளை சொல்லணும். அவரு பாராமதி தொகுதியெல்லாம் அந்த நம்ம ஊர்ல திராட்சை தோட்டம், கரும்பு, இந்த மாதிரி விவசாயிகள், அப்புறம் வந்து கரும்பு பெரிய பெரிய ஆலைகள், இந்த விவசாய சம்பந்தப்பட்ட இதுல வந்து சரத்பவாரும் சரி அஜித் பவாரும் சரி இவங்க 2 பேரும் ரொம்ப விவசாயிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காங்க. குறிப்பா அஜித் தாதா பவார் வந்து மிகவும் அந்த விவசாயிகளுக்கு சலுகை கொடுக்கணும். தமிழ்நாட்டுல வந்து விவசாயி இதை பத்தி பேசுறாங்களே நம்ம தெரியல. இங்க வந்து விவசாயத்துக்கு வந்து சேத்கரின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயிய எப்படி கொண்டு போறது, அவங்களுக்கு எப்படி சேவை பண்றது அப்படிங்கறதுல இவருடைய அடிக்கடி சட்டமன்றத்துக்குள்ள விவசாயத்தை பத்தி பேசுறது இவர்கள்ட்ட பழக்கம். அதே மாதிரி தொழிலாளர்கள் நலனை பத்தியும் அடிக்கடி இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. தொழிலாளர் பிரச்சனை எதிர்கட்சி தலைவரா இருக்கையிலும் சரி, உதவி முதலமைச்சரா தொடர்ந்து இருந்திருக்காரு. அப்பவும் சரி, அவருடைய இந்த நிதியமைச்சர்ல உள்ள பங்குல அதிகமான தொழிலாளர் விவசாயம் இதுல வந்து அதிகமா போகும். அது கண்டிப்பா போகக்கூடிய ஒரு விஷயம். இப்படி எல்லா தரப்பட்ட மக்களோட, எல்லாரோட, எல்லா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவும் எல்லா பொதுமக்களையும் யாரோடையும் கோவமே இல்லாம ரொம்ப எளிமையா அணுகக்கூடிய ஒரு நல்ல பெரிய ஒரு அரசியல்வாதியே மகாராஷ்டிரா இழந்திருக்கு, நாங்க இழந்திருக்கோம்.